மத்ரா தேசத்தின் இளவரசன் ருக்மியின் இருமாப்பை நீ அறிவாய். அவன் இந்த யுத்தத்தில் பங்கேற்க வாய்ப்பு கோரி துரியோதனனிடம் சென்றுள்ளான். அவன் நிராகரிக்கவே நான் அவனுடைய எதிரியாக இருந்தபோதும் பாண்டவர்களை நாடியுள்ளான். பாண்டவர்களும் ருக்மியை நிராகரித்து விட்டார்கள். ருக்மி சத்திரியன் என்பதை இந்த உலகம் அறியும். ஆனால் உன்னை சூதபுத்திரன் என்று இந்த உலகம் தூற்றிக் கொண்டிருக்கிறது. இப்போது நீ யுத்தத்தை புறக்கணித்தால் அது உண்மையாகிவிடாதா? அது மட்டுமல்ல, மாவீரன் சல்லியனை சூழ்ச்சியால் வளைத்தான் துரியோதனன். அவர் நினைத்திருந்தால் இந்த யுத்தத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று விலகியிருக்கலாம். ஆனால் பாண்டவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய துணிந்தார். அது ஏன்? தான் ஒரு வீர சத்திரியன் என்பதை நிலைநாட்ட. உன் சூழ்நிலையோ வேறு. நீ யுத்தத்தை புறக்கணிக்கலாமா? எனக்கு இருந்த ஒரே வாய்ப்பைத்தான் நான் தடுத்து கொண்டேனே. கர்ணா, கடும் பசியோடு இருப்பவன் முன் தலைவாழை இலையிட்டு அதிலே அறுசுவை அமுது படைத்து அதை நாளை உண்ண வேண்டும் என்று சொன்னால் அது எத்தனை கொடுமையோ அத்தனை கொடுமை உனது நிலை. அது என் விதி கிருஷ்ணா. அந்த விதியை நான் மாற்றிக் காட்டுகிறேன். எப்படி? நீ இந்த யுத்தத்தில் பங்கேற்க நான் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறேன். கிருஷ்ணா, நீ சொல்வது உண்மையா? சத்தியமான உண்மை. நிச்சயமாக இந்த யுத்தத்தில் என்னால் பங்கேற்க முடியுமா? நீ மனது வைத்தால் நிச்சயம் பங்கேற்க முடியும். எப்படி? எப்படி கிருஷ்ணா? கௌரவ சேனையில் போரிட்டால்தானே நீ பீஷ்மர் மரணம் வரை காத்திருக்க வேண்டும். பாண்டவர்கள் பக்கம் வந்துவிடு. அங்கே நீயே தளபதி, நீயே அதிரதன், நீயே அங்கே சகலமும். கிருஷ்ணா, உனக்கு என்ன நெஞ்சுரம் இருந்தால் என்னை பாண்டவர் பக்கம் அழைப்பாய். நீ வரும்போதே நினைத்தேன் இப்படி ஏதாவது சூழ்ச்சியோடு தான் வந்திருப்பாய் என்று. இந்த கர்ணனின் உடலில் உயிர் இருக்கும் வரை அது மட்டும் நடக்காது. கர்ணா, நீ அறிந்த ரகசியத்தை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன். அதன் பிறகாவது உன் முடிவில் மாற்றம் இருக்கிறதா என்று பார்ப்போம். என்ன ரகசியம்? குந்தி தேவியே உன் தாய், பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் என்பதுதான். தெரியும். அதன் பிறகுமா உன் தம்பிகளோடு யுத்தம் செய்ய துடிக்கிறாய்? அது நான் வாங்கி வந்த சாபம். வேறு வழி இல்லை. ஏன் வழியில்லை? உன் சாபத்தை நான் வரமாக்கி காட்டுகிறேன். பாண்டவர்களிலே நீயே மூத்தவன். நீ மட்டும் பாண்டவர் பக்கம் வந்துவிட்டால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பிறகு அகில உலகத்திற்கும் நீயே சக்கரவர்த்தி. உன் தம்பிகளான பாண்டவர்கள் நீயிட்ட பணி செய்து உன் காலடியில் கிடப்பார்கள். இனிமையான சொற்கள் கேட்க சுகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கர்ணன் நன்றி கெட்டவன் அல்ல. இந்த கர்ணனின் தனுசு என் நண்பன் துரியோதனனை தவிர வேறு எவருக்காகவும் ஏந்தாது. கர்ணா, நான் கூறுவதை கேள். சத்திரிய தர்மம் சாதுர்யம் நிறைந்தவனையே போற்றுகிறது. நீ சாதுர்யமாக செயல்பட வேண்டிய தருணம் இது. கிருஷ்ணா, உன் சத்திரிய தர்மம் உன்னோடே இருக்கட்டும். உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யும் மகா பாவி அல்ல இந்த கர்ணன். என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் என் நண்பன் துரியோதனனுக்கே சொந்தம். நீ புறப்படலாம். உன்னிடம் இருந்து எப்படித்தான் பதில் வரும் என்பதை நான் முன்பே அறிவேன். பிறகு ஏன் வந்தாய்? ஒருவேளை உன்னிடம் பேசியிருந்தால்
நான் நினைப்பது நடந்திருக்கக்கூடும் என்று நான் சஞ்சலமடையக்கூடாதல்லவா? அதனால்தான் உன்னை நாடி வந்தேன். உன் சஞ்சலம் தீர்ந்ததல்லவா? நீ புறப்படலாம். அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தி நான். ஆனால் கண்ணிழந்து குருடனானதால் புத்திரர்களை யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு அரண்மனையில் நான் பஞ்சனையில் சமமாக கிடக்கும் துர்பாக்கியம் ஏற்பட்டது. அரசே, தங்களின் அருகாமையால் தான் நான் உயிர் தரித்திருக்கின்றேன். தாங்களே மனமுடைந்தால் நான் என்ன செய்வேன்? அரசே, நான் தங்களுக்கு அறிவுரை வழங்க தகுதியற்றவன். ஆனாலும் வழங்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். மகாமந்திரி விதுரர் செய்ய வேண்டியவற்றை நான் செய்யும் நிலையில் உள்ளேன். சத்திரியர்களுக்கு யுத்தமும் மரணமும் வீர சொர்க்கமும் பிறந்த அன்றே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதானே. தாங்கள் கலங்கலாமா? என் செய்ய கண் இருந்து நான் களம் புகுந்திருந்தால் இந்த களங்கம் என்னை வாட்டியிருக்காது. சஞ்சயா, யுத்த களத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீதான் அறிந்து வந்து எனக்கு உரைக்க வேண்டும். உத்தரவு அரசே. இப்போதைய நிலை என்ன? அத்தினாபுரத்தை புழுதிப் படலம் மறைத்து விட்டது. அத்தினாபுர படைகள் குருஷேத்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். வியாசர் பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். வியாசர் பெருமானா? சஞ்சயா, தெய்வம் போல் தக்க சமயத்தில் வந்திருக்கிறார் வியாசர். திருதராஷ்டிரா. வியாசர் பெருமானே, தங்கள் வருகையாவது எனக்கு நிம்மதியை கொடுக்கட்டும். வீரத்தில் துடிக்கும் புத்திரனை தேற்றும் கடமை எனக்கு மிச்சம் இருக்கிறது. அதை ஆற்றிச் செல்லவே உன்னை தேடி நானே நேரில் வந்தேன். தக்க சமயத்தில் வந்தீர். துக்கம் கரையில் கிடக்கும் மீனாக என்னுள் துடித்துக் கொண்டிருக்கிறது. புத்திரர்களை யுத்த களத்திற்கு அனுப்பிவிட்டு அக்னியில் அமர்ந்திருக்கும் அவாக்கியம் பெற்றேன். என்னை காத்தருள்க பெருமானே. நான் மருந்தை தரலாம். உட்கொண்டு சுகமடைவதும் மறுத்து பிணியில் கிடப்பதும் உன் பொறுப்பு. ஐயனே, அரசரின் நிலையைக் கண்டு என்னால் பொறுக்க முடியவில்லை. அவரை தேற்றவும் ஆற்றவும் நான் வழியறியேன். தாங்கள் தான் காக்க வேண்டும். என்றோ விதைத்து விட்டு முளைத்து பயிராகி இன்று அறுவடைக்கு வந்துள்ளது. அனைத்து அள்ளத்தானே வேண்டும். தள்ள நினைத்தால் அது முடியுமா காந்தாரி? ஐயனே, இந்த யுத்தத்தின் முடிவு என்னவாக இருக்கும்? சர்வ நிச்சயமாக உனக்கு பேரழிவுதான். ஐயோ பெருமானே, இந்த யுத்தத்தில் என் புத்திரர்கள் இறந்து போய்விடுவார்களா? அப்படி நான் கூறவில்லையே. அப்படியெனில் தாங்கள் கூறியதற்கு என்னதான் பொருள்? யுத்தம் என்றாலே பேரழிவுதானே. குருதி பெருக்கெடுத்து ஓடும். குன்றென குவிந்த செல்வம் மண்ணோடு மண்ணாகும். பிணங்கள் மலை என குவியும். உன் தேசத்தை கழுகுகள் வட்டமிடும். கண்ணீரோடு கைப்பெண்கள் சாபமிட்டு அலைவார்கள். சிசுக்கள் பசிக்கு ஏங்கி திரியும். ஐயோ ஐயோ, கேட்கவே மனம் நடுங்குகிறதே. இப்போது கூறு, ஒரு அரசனாக இதெல்லாம் உனக்கு அழிவுதானே? நான் என்ன செய்வேன் பெருமானே?
இதெல்லாம் நடக்கத்தான் போகிறதா? திருதராஷ்டிரா, நீ அறிந்த உண்மையை உனக்கு நான் நினைவூட்டினேன். நீ பொய்யின் பின்னால் ஒளிந்து கொண்டு உண்மைக்கு ஆட்டம் காட்டுகிறாய். அது நடக்காது. உண்மையை நீ மனமு வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். திருதராஷ்டிரா, அழாதே. பார்வையற்றவன் என்ற எண்ணமே உன்னை க்ஷத்ரியன் என்ற நிலையிலிருந்து கீழே இழுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீ விரும்பினால் நான் உனக்கு இந்த உலகை காணும் கண்களை தருகிறேன். பெருமானே, இத்தனை நாள் குருடனாக வாழ பழகிவிட்டேன். இனி தாங்கள் எனக்கு விழிகள் தந்தால் அது எனக்கு கூடுதல் சுமையாகத்தான் இருக்கும். இத்தனை நாள் எத்தனையோ ஆனந்தங்கள் கிடைத்தும் அவற்றை காணாமல் போய்விட்டேன். இன்று ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் காட்சியை காணவா எனக்கு கண்கள் வேண்டும்? அந்த கிருஷ்ணனை தரிசித்த விழிகளால் நான் வேறு எதையும் காண விரும்பவில்லை. வேண்டாம், எனக்கு விழிகள் வேண்டாம். நான் இருட்டுக்குள் அமிழ்ந்து போகவே விரும்புகிறேன். ஐயனே, என்னை தயை கூர்ந்து மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். சரி, உன் விருப்பம். ஐயனே, ஆனாலும் யுத்த களத்தில் என் புத்திரர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியும் துடிப்பு என்னுள் அடங்காமல் கிளர்ந்து கிடக்கிறது. ஆகவே தாங்கள் எனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும். என்ன வேண்டும்? கேள் திருதராஷ்டிரா. யுத்த களத்தில் நடப்பதை இங்கிருந்தபடியே ஞான கண் கொண்டு பார்க்கும் பாக்கியத்தை தாங்கள் சஞ்சயனுக்கு அருள வேண்டும். அவனிடம் இருந்து நான் அறிந்து கொள்வேன். ஏன்? அதே ஞானக்கண்ணை நீ பெறக்கூடாதா? யுத்த களத்தில் நடப்பதை நேரடியாக காணும் மனதிடம் என்னிடம் இல்லை. சஞ்சயன் கண்டால் கண்டதை பாங்குடன் என்னிடம் எடுத்துரைப்பான். உன் விருப்பப்படியே ஆகட்டும். இக்கணம் முதல் யுத்தம் முடியும் வரை யுத்த களத்தில் நடப்பவை யாவும் உன் அருகில் இருக்கும் சஞ்சயனின் ஞானக்கண்ணுக்கு தெரியும். தீர்காயுஷ்மான் பவ. நன்றி பெருமானே. என் மனம் சாந்தியடைய தாங்கள் எனக்கு ஆசி வழங்கிச் செல்ல வேண்டும். திருதராஷ்டிரா, உனக்கு விஸ்வரூப தரிசனம் தந்தவன் அந்த கிருஷ்ணன். அவனிடமே உன் வேண்டுதலை வை. அவன் உன்னை காப்பான். வியாசர் பெருமானே, திருதராஷ்டிரர் ஆசி கேட்டபோது கிருஷ்ணன் காப்பான் என்று கூறினீர்கள். அதன் பொருள் எனக்கு விளங்கவில்லையே. கிருஷ்ணரோ இந்த போரில் பாண்டவர் பக்கம் இருக்கிறார். அப்படி இருக்க திருதராஷ்டிரர் வம்சம் எவ்வாறு தழைக்கும்? அவர் மனம் சாந்தி பெற கிருஷ்ணர் எவ்வாறு உதவுவார்? திருதராஷ்டிரர் என்ன வம்சம்? குரு வம்சம். பாண்டவர்கள் என்ன வம்சம்? அதே குரு வம்சம்.
குரு வம்சத்திற்குள் போர் ஏற்பட்டு அதில் யார் வெற்றி பெற்றாலும் குரு வம்சத்திற்குத்தானே வெற்றி. இதைத்தான் நான் சூசகமாக உரைத்தேன். அரசே, குருஷேத்திர யுத்த களத்தில் கௌரவ சேனையும் பாண்டவ சேனையும் பெருங்கடலென குழுமியுள்ளனர். லட்சக்கணக்கான புறவிகள், ஆயிரக்கணக்கான களிர்கள், கோடிக்கணக்கான வீரர்கள், தேர்கள், ரதங்கள் என குருஷேத்திரம் மகா சமுத்திரத்தைப் போல் பெருங்காட்சி தருகின்றன. ஒரு பக்கம் பீஷ்மாச்சாரியார் சேனாதிபதியாக கம்பீரமாக நிற்கிறார். மறுபக்கம் திருஷ்டத்யும்னன் அதே கம்பீரத்தோடு நிற்கிறார். எக்கணமும் யுத்தம் தொடங்கும் சூழலில் அர்ஜுனன் தன் காண்டீபத்தோடு நிற்கிறான். அலைக்கடல் என திரண்டு நிற்கும் கௌரவ சேனையை பாருங்கள்.
மேரு மலையை போன்று எமது சேனாதிபதியான கங்கையின் மைந்தர் பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் நிற்பதை பாருங்கள். அவர் நிற்கும் தோரணையை பார்த்தாலே எதிரிகளின் படை சிதறி ஓடிவிடும். எமது குலகுரு துரோணாச்சாரியார் ஏந்திய அம்புகளால் எதிரிகளின் படை சிதைந்தோட போவது உறுதி. துரியோதனா, இது அகந்தை கொள்ளும் நேரம் இல்லை. ஆணவம் உன் தோல்விக்கு வழிவகுத்து விடும். விவேகமே சத்திரியனின் தலையாய குணம். அதை உன் நினைவில் நிறுத்து. அர்ஜுனா, உன் வீரத்தை இந்த உலகிற்கு உரக்க மெய்ப்பிக்கும் காலம் வந்துவிட்டது. அம்பை எடுத்து நாணில் ஏற்று. சங்கு முழங்கியதும் உன் காண்டீபத்திலிருந்து புறப்படும் அம்புகள் எதிரிகளின் சேனையில் மழையாகப் பொழியட்டும். சத்ருக்களின் பிணங்கள் மலையாக குவியட்டும். கிருஷ்ணா, எதிரணியில் நான் எதிரிகளை காணவில்லை. மாறாக என் தாத்தா, என் குலகுரு, என் சகோதரர்கள், என் மாமன், இவர்களையே நான் காண்கிறேன். இவர்களை காணும்போது என் உடல் நடுங்குகிறது. கிருஷ்ணா, பார்த்தா, இது அன்பை சொரியும் யுத்தகளம் அல்ல, குருதி பெருக்கெடுத்து ஓடும் யுத்தகளம். அதை நீ மறந்து விடாதே. எதிரே அணிவகுத்து நிற்பது உறவுகள் அல்ல, உன் உடலை துளைக்க காத்திருக்கும் சத்துருக்கள். அவர்களை முந்தி உன் பாணம் அவர்களது நெஞ்சை துளைக்கட்டும். இல்லை கிருஷ்ணா, இல்லை. என் உறவுகளின் உதிரத்தில் குளித்த பின்னா ஊராளும் உரிமையை நாங்கள் அடைய வேண்டும்? கொற்றத்தாராயினும் எதிரே நிற்கும் கௌரவர்கள் என் சுற்றத்தார்கள். அவர்களை எப்படி நான் அழித்தொழிப்பேன்? என் பங்காளிகளை அழிப்பதால் இந்த மண்ணை தவிர வேறு என்ன எனக்கு பலன் கிடைக்கப் போகிறது? அறிவிழந்த கௌரவர்கள் குடிப்பிறப்பை அழிப்பதில் விளையும் தீங்கை, நண்பனை சதி செய்வதால் நாசமே விளையும் என்பதையும் அறியாதவர்கள். ஆனால் நான் அறிகிறேன் கண்ணா, குலநாசம் நமக்கெதற்கு? அது குற்றம் என்று நான் உணர்ந்த பின்பும் எனக்கு எதற்கு? இந்த பழிபாவத்திலிருந்து தப்பிச் செல்ல நான் வழி தேடிக் கொண்டிருக்கிறேன். என்னை விட்டுவிடு கிருஷ்ணா. குலம் அழிந்தால் நிலையான குல தர்மங்கள் அழியும். குலதர்மம் அழிந்தால் தலைமுறை முழுவதும் அதர்மமே சூழும். கண்ணா, தர்மம் கெட்டால் மாதர் கற்பும் மடவர் நோன்பும் கெடும். விஷ்ணுகுல தோன்றலே, மாதர் கெட்டால் குலமே பாழாகும். யார் இதை செய்தார்களோ அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் குலத்தாருக்கும் நரகமே ஏற்படும். அவர்களின் சந்ததியர்கள் சோறும் நீருமின்றி வீழ்ச்சி அடைவார்கள். மதுசூதனா, குலதர்மத்தை இழந்தவர்கள் எக்காலத்திலும் அதர்மத்திலே வாழ்கிறார்கள் என்று கேள்வியுற்றுள்ளேன். அந்தோ அரச போகத்திற்கு ஆசைப்பட்டு அணைக்க வேண்டிய சுற்றத்தை அழிக்க புறப்பட்டோம். பெரும் பாவத்தை இறுகப்பற்ற வல்லவா நாம் துணிந்து விட்டோம். ஆயுதம் இல்லாத பகைவனாய், எதிர்த்து வராத எதிரியாய் நிற்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய கௌரவர்கள் அழிப்பதாயினும் சரி, நான் போர் புரியேன். நான் போர் புரியேன். அண்ணா, யுத்தம் தொடங்கும் வேளையில்
அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் அப்படி என்ன உரையாடி கொண்டிருக்கிறான்? நானும் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யுத்தகளத்தில் நிற்கும் க்ஷத்ரியனுக்கு பந்த பாசங்கள் இல்லை. மேலும் பாண்டவர்களாகிய உங்களுக்கும் உங்கள் மனைவி திரௌபதிக்கும் துரியோதனன் செய்த துரோகங்களை ஒரு கணம் எண்ணிப்பார். உன் எதிரே நிற்பது பந்தங்களாக தெரியாது. முடியாது கிருஷ்ணா, என்னால் வில்லேந்த முடியாது. அதோ பார், என் தாத்தா பீஷ்மர் நிற்கிறார். அவரது நெஞ்சையும் என் பானம் துளைக்குமா? அதோ பார், எனக்கு வித்தைகளை போதித்த என் மதிப்பிற்குரிய குரு துரோணாச்சாரியார் நிற்கிறார். அவரையும் நான் கொல்ல வேண்டுமா? அதோ என் எதிரில் நிற்பது குலகுரு கிருபாச்சாரியார். அவரையும் நான் கொல்ல வேண்டுமா? அவர்களை கொன்று குவித்துதான் நான் ராஜ்யத்தை ஆள வேண்டுமா? என் உறவுகளின் மீதா நான் அஸ்திரங்களை பிரயோகிக்க வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டியவர்களையா நான் அறப்போர் என்ற பெயரால் அழித்தொழிக்க வேண்டும்? என் உறவுகளை எல்லாம் கொன்று குவித்து அவர்களின் சவக்குவியலின் மீது ஏறிச் சென்றுதானா நாங்கள் சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் கிருஷ்ணா? என் பிரியத்துக்குரியவர்களை எல்லாம் பிணமாக்கிவிட்டு கிட்டுகின்ற பேரரசு எனக்கு வேண்டாம். ஆதலால் இந்த யுத்தத்தை என் உள்ளம் ஏற்கவில்லை. என்னால் யுத்தம் செய்ய இயலாது. இக்கணமே இந்த யுத்த களத்தை விட்டு வெளியேறிவிடலாம். அரசே, இந்த யுத்தம் ஒருவேளை நின்றுவிடுமோ என்று தோன்றுகிறது. ஏன் சஞ்சயா, ஏன் அப்படி எண்ணுகிறாய்? அப்படி என்ன நடக்கிறது யுத்த களத்தில்? அர்ஜுனன் எதிரே நிற்கும் உறவுகளை பார்த்து காண்டீபம் ஏந்த மறுக்கிறான், கண்ணீர் வடிக்கிறான். அப்படியா? ஆமாம், யுத்த களத்தை விட்டு கிருஷ்ணனை வெளியேறுமாறு பணிக்கிறான். கண்ணா, ரதத்தை திருப்பு. பாண்டவர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்களை துரியோதனன் தான் புரிந்து கொள்ளவில்லை. அர்ஜுனன் மனதில் அன்பு சுரந்து விட்டது என்றால் அந்த அன்பு பல்கி பெருகி அனைவரின் மனதையும் மாற்றும். சஞ்சயா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த குருக்ஷேத்திர யுத்தம் நடக்காது. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அர்ஜுனா, உன் கையில் உள்ள காண்டீபத்தை நீ இழக்கலாமா? பார்த்தனே, ஏன் இந்த பயம் உன் மனதை பற்றியது? க்ஷத்ரியனாகிய நீ மனோதைரியத்தை இழக்கலாமா? க்ஷத்ரியனுக்கு இது தகாது. எழு, இப்போதே யுத்தம் செய். அரசே, தாங்கள் நினைத்தது நடக்காது போலிருக்கிறதே. ஏன், என்னவாயிற்று? கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தைரியம் ஊட்டுகிறான். அர்ஜுனனை பற்றி இருக்கும் மனக்குழப்பத்தை போக்கும் வகையில் வீர உரை நிகழ்த்துகிறான். கிருஷ்ணனா? அவன் நினைத்ததை சாதிக்க வல்லவனாயிற்றே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அர்ஜுனன் தன் முடிவில் உறுதியாக நிற்க வேண்டுமே. கவலை வேண்டாம் அரசே, தொடர்ந்து நடப்பதை கவனிப்போம். மதுசூதனா, மாமல்லர் பீஷ்மரையும் மகாத்மா துரோணரையும் மாசற்ற அன்புடைய கிருபரையும் என் அம்புகளால் நான் எப்படி துளைப்பேன்? பகைவரை அழிக்கும் பகவானே, இவர்கள் என் வணக்கத்திற்கு உரியவர்கள் அல்லவா? பெரியோர்களையும் குமாரர்களையும் கொல்வதை விட யாசகம் பெறுவது மேலல்லவா? அவர்கள் பொருளை விரும்பாத குருமார்கள். அவர்களை கொன்று நாம் அடையும் இன்பம் எந்த வகையில் நியாயம் கிருஷ்ணா? அகுதன்றியும்
ஒன்று நாம் அவர்களை வெல்லப் போகிறோம், அல்லது அவர்கள் நம்மை வெல்லப் போகிறார்கள். இவற்றில் எது மேன்மை? எவரை கொன்று நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அவர்கள் அல்லவா என் எதிரே நிற்கிறார்கள். நான் சிறியவன், குறை மிகுந்தவன், தர்மம் எது என்பதை உணராதவன். என் அறிவு மங்குகிறது அச்சுதா. அதனால் உன்னிடம் கேட்கிறேன், அறம் எது? இந்த பெரியவர்களை கொல்வதா? உறுதியாக எனக்கு சொல். நான் உன் சீடன், நீயே சரணம் என்று வந்தவன். கட்டளையிடு. நாடுகளிலே சிறந்த நாடு, செல்வத்தில் சிறந்த செல்வம், அல்லது வானத்தின் ஆட்சியை வசமாக பெற்றாலும் புலன்களில் பாய்ந்து செல்லும் இந்த துயரம் என்னை விட்டு நீங்காது. என்னால் யுத்தம் செய்ய இயலாது. என்னால் யுத்தம் செய்ய இயலாது கிருஷ்ணா. ஏதுமின்றியே தொடங்குகின்றதே பார் இந்த பாரதம். அர்ஜுனன் எத்தனை உறுதியோடு இருக்கும்போது நிச்சயம் இந்த யுத்தம் மூளாது. அவனால் ஒருபோதும் ஒரு பாணத்தை கூட தொடுக்க முடியாது. அர்ஜுனன் மனதில் அன்பென்னும் மலர் மலரத் தொடங்கிவிட்டது. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது அரசே. அர்ஜுனன் ஒருவனால் இந்த யுத்தம் நின்றது என்ற பெரும் பேர் அவனுக்கு கிட்டும். அர்ஜுனனின் இந்த முடிவு துரியோதனின் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பாண்டவர்கள் ராஜ்யம் பாண்டவர்களுக்கே மீண்டும் கிட்டும். கிருஷ்ணா, என்னால் இதை சகிக்க இயலவில்லை. இந்த நிலையற்ற மண்ணிற்காக நான் உயிர்களை வதைக்கவா, இல்லை என் உறவுகளை கொன்று குவிக்கவா? சடலங்களின் மீது ஏறி நான் இந்த மண்ணை ஆள வேண்டுமா? என் உறவுகளை கொன்று கிடைக்கும் இந்த வெற்றி எனக்கு வேண்டாம். வேண்டாம் கிருஷ்ணா, எனக்கு அமைதிதான் வேண்டும். மோட்ச ஏகாதசியில் சொல்லப்பட்ட இந்த கீதா உபதேசம் உலக அசைவுகளை ஒரு கணம் நிறுத்தி கடவுள் மனிதனுக்கு சொன்ன நீதி இது. அர்ஜுனா, நாசத்தின் வேர் 4 பக்கமும் சூழ்ந்துள்ளது. உன் தலைமையில் தர்ம யுத்தம் தொடங்க உள்ளது. இந்த இக்கட்டான தருணத்தில் எங்கிருந்து இந்த மனச்சோர்வை பெற்றாய்? இப்படியான நாளாந்தரமான உணர்ச்சிகளை எப்படி உன் இதயத்தில் நுழைய விட்டாய்? ஞானியரும் யோகியரும் இப்படி உன்னைப் போல் சோர்வதில்லை. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் யுத்தம் மூண்டுள்ளது. இக்கணம் நீ இப்படி சஞ்சலமுற்று இருப்பது நல்லதல்ல. அது உன்னை புகழின் உச்சியிலிருந்து வீழ்த்திவிடும். உனது வீழ்ச்சிக்கு நீயே காரணமாகிவிடாதே. உன் இதயத்தை பற்றியிருக்கும் கலக்கத்தை துறந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகு. என்னால் எப்படி யுத்தத்திற்கு ஆயத்தமாக முடியும் கிருஷ்ணா? இந்த யுத்தம் என் தாத்தா பீஷ்மாச்சாரியாருக்கு எதிரானதல்லவா? என் குலகுருக்களான துரோணாச்சாரியாருக்கும் கிருபாச்சாரியாருக்கும் எதிரானதல்லவா? என் சகோதரர்களுக்கும் எதிரானது. யார் மார் மீது நான் தவிழ்ந்தேனோ அவர்களை நான் கொல்ல வேண்டுமா? யார் என்னை சிறந்த வில்லாளியாக உருவாக்கினார்களோ அவர்களின் மார்பை என்னுடைய அம்பு துளைக்க வேண்டுமா? ஆகவே என்னால் யுத்தம் செய்ய இயலாது. அப்படி நான் என் உறவுகளுக்கு எதிராக யுத்தம் செய்தால் அது என்னை பாவக்குழியில் இட்டு விடுமோ என்று என் உள்மனது அஞ்சுகிறது. மீள முடியாத துக்கத்தில் நான் உழல்வேன் என்று என் மனம் அஞ்சுகிறது. என் உறவுகளின் ரத்தத்தை ருசித்து கிடைக்கும் இந்த வெற்றி எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா. என்னால் யுத்தம் செய்ய முடியாது. நான் யுத்தம் செய்ய மாட்டேன். பார்த்தா, நீ ஞானிகளைப் போலவும் யாவும் அறிந்த விவேகிகளைப் போலவும் பேசுகிறாய். ஆனால் உன் பேச்சில் ஞானமும் இல்லை, விவேகமும் இல்லை. ஞானியர்கள்
பிறப்பைக் கண்டு மகிழ்வதில்லை, மரணத்தைக் கண்டு அழுவதும் இல்லை. பிறப்பும் இறப்பும் மாயை. கிருஷ்ணா, நீ கூறுவது எனக்கு சரிவர விளங்கவில்லையே. அர்ஜுனா, மனிதனின் உடலே மரணத்தை தழுவுகிறது, அதுவே அழிகிறது. ஆனால் அவனுடைய ஆன்மா அழிவதில்லை. மனிதன் குழந்தையாக பிறக்கிறான், வாலிபனாகிறான், முதுமையடைகிறான், இறுதியில் மரணத்தை தழுவுகிறான். அந்த மரணம் அவனுடைய உடலுக்கு மட்டுமே, ஆன்மாவிற்கு அல்ல. அதுவரை அவன் உடலில் தங்கியிருந்த ஆன்மா அந்த உடலை உதறிவிட்டு தன் பயணத்தை தொடர்கிறது, இன்னொரு உடலை தழுவுகிறது. மனிதன் மீண்டும் பிறக்கிறான். ஆன்மாவின் பயணம் முடிவில்லாதது. அது உடல்தோறும் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் எப்படி பழைய ஆடையை களைந்து புத்தாடை அணிகிறோமோ, அப்படியே ஆன்மாவும் ஒரு உடலை துறந்து மற்றொரு உடலை தழுவுகிறது. அர்ஜுனா, மரணம் என்பது ஆன்மாவிற்கு இல்லை, உடலுக்கு மட்டுமே. நீ வருந்துவது அழியும் உடலுக்காகவா? நாம் ஆடைகளை களைவதற்காகத்தானே அணிகிறோம். அதேபோல் நாம் நம்முடைய உடலையும் ஒரு நாள் களைகிறோம். அதுவே நீ காணும் மரணம். ஆனால் உண்மையில் ஆன்மாவிற்கு என்றுமே மரணம் இல்லை. அப்படியென்றால் என் எதிரே நிற்கும் இவர்கள் இந்த யுத்தத்திற்கு பிறகு உயிரோடு இருப்பார்களா? ஒரு காலத்தில் நான் இல்லாமல் இருந்து பின்னொரு காலத்தில் உண்டானேன் என்பது மாயை. அதேபோல் நீயும் இங்கே குழுமியிருக்கும் வேந்தர்களும் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து பிறகு தோன்றினீர்கள் என்பதும் இல்லை. இனிவரும் காலத்தில் இல்லாமல் போவீர்கள் என்பதும் இல்லை. எல்லோரும் இருந்தோம், இருக்கிறோம், இனியும் இருப்போம். இதில் எஞ்சியுள்ளது சுகதுக்கம் மட்டுமே. எவன் சுகதுக்கத்தை சமமாக கருதுகிறானோ அவனே மோட்சத்தை அடைகிறான். அர்ஜுனா, நீ யாரையும் அழிப்பதும் இல்லை, உன்னால் யாரும் அழிவதும் இல்லை. உன்னால் ஒருவன் மரணிக்கிறான் என்றால் அவன் மீண்டும் பிறக்கிறான். ஆன்மாவை எந்த வாளும் வெட்டாது, எந்த அக்னியும் எரிக்காது, அது நீரில் நனையாது, அதை காற்று உலர வைக்காது.